பாயிண்ட். ஸோ அந்த புல்லை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இவர் என்ன பண்றாரு, இவரே வந்து அந்த ஃபீல்டுக்குள்ள இறங்கி அந்த எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்போ இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு முழுமையா என்ன அப்படிங்கிறது புரியும். Was continue thinking about the brain, about the possibility to do research, about the possibility to go inside, in the depth of the... At Yale, Delgado became fascinated by the idea that electrodes implanted in animals' brains could control aggressive behavior. In the summer of 1964, to perform a truly audacious stunt, he chose not a rat nor a mouse, but a bull. The owner, he said, well, you can do that with cats and monkeys. You cannot do that with bulls, can you? Well, I don't know. Let's try. Will you allow me to place electrodes in one of your brave bulls? Sure, do that, no problem. But you will not be able to pacify him. I don't know, maybe not. Let's try. Dr. Delgado really did intend to stop an animal specially bred to be aggressive in its tracks. This footage shows Dr. Delgado in action. We anesthetized the animal. There we implanted electrodes in the head. Well, next day the bull was normal, and the bull was just going around, charging against anybody who could be in the bull ring. It's not completely normal. Then I thought, well, I know a little about bullfighting, so I'm going to test this by myself. Delgado leapt into the ring with an extremely dangerous animal, armed with nothing but a remote control. He was betting his life that this would work. The animal was a few feet away. I pushed a button in the radio simulator, and the animal really stopped completely. It was frightening, but it was an experiment. And so, when the experiment was over, the bull was in very good health, and I was in a very good health also. So, no problem. Jose Delgado was jubilant and saw the success of his experiment as just the beginning. ஸோ ஜோஸ் டெல்காடோடைய இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க பார்த்துருப்பீங்க. அதாவது ஒரு கையில் ஒரு ரிமோட் வச்சிருக்காரு. எலக்ட்ரோட வந்து அந்த புல்லோடைய மண்டையில வந்து அது பொருத்திடுறாரு. இப்போ இவர் ரிமோட் கண்ட்ரோலை வந்து அசைக்கும் போது, இவர் ரிமோட் கண்ட்ரோல் வந்து உபயோகப்படுத்தும் போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அக்ரெசிவ்னஸ் வந்து கட்டுப்படுத்தப்படுது. அந்த புல்லு வந்து ஆட்டோமேட்டிக்கா லெஃப்ட் திரும்புது, ரைட் திரும்புது, இந்த மாதிரி விஷயத்த திரும்புது. ஸோ இதன் மூலியமா என்ன சொல்ல வராருன்னு சொன்னா, இதே விஷயத்த மனிதனுக்கும் பொருத்தி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவர் வரார், இந்த ஜோஸ் டெல்காடோ. இந்த வீடியோல நீங்க முழுசா பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் முழுசா பார்க்கலாம். நான் கொஞ்சம் பதிவா தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இதே விஷயத்த ஒரு மனிதனுக்கு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒயர்டு திங்ஸ். இதெல்லாம் வந்து நான் பொருத்தணும், சிப்பு பொருத்தணும், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். ஸோ இது ஒயர்டு திங்ஸாவே வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் ஒரு வீடியோ ஒன்று கிடைச்சிச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரெக் அப்படிங்கிற இவங்களாம் வந்து நியூரோ சயின்டிஸ்ட். டெல்காடோ அப்படிங்கிற ஒரு நியூரோ சயின்டிஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ அப்படிங்கிறதும் இவரும் ஒரு நியூரோ சயின்டிஸ்ட். கிரெக் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு நியூரோ சயின்ஸ் படிக்கக்கூடியவங்க. இவங்களாம் வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பயாலஜிக்கலும் பிளஸ் மைண்ட் சம்பந்தப்பட்ட நியூரோ சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சம்பந்தப்பட்டு கண்டுபிடிக்கக்கூடிய நபர்கள். இவர் வந்து ஒரு டெட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம்ல ரொம்ப லைவ் ஷோல வந்துட்டு ஒரு மைண்ட் கண்ட்ரோல் சம்பந்தப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி காட்டுறாரு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன அப்படிங்கிறது. இவர் பேர் வந்து கிரெக் அப்படிங்கிறவர். இவர் வந்து நியூரோ சயின்டிஸ்ட். ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டெட் ஆர்கனைசேஷன் ஸ்டேஜ். ஆக்சுவலாக டெட்டுங்கிறது ஒரு சில பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். உலகத்தில் பல இடங்களில், ஈவன் சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் கூட இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சயின்டிஸ்ட், ஏதாவது கண்டுபிடிச்சவங்களா இருக்கட்டும், இல்லை சோஷியல் ஒர்க்கர்ஸாக இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜில் வந்து அவங்க சொல்லலாம். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த நியூரோ சயின்ஸ் மூலிமா மைண்ட் கண்ட்ரோல் சம்மந்தப்பட்ட ஒரு மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. எக்ஸ்பெரிமெண்ட்டாக காட்டி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. ஸோ இங்கே வந்து ஒரு 2 வாலண்டியர்ஸ் வந்து இவர் வந்து இந்த ஸ்டேஜுக்கு கூப்பிடுவார். இது வந்து ஒரு லைவ் ப்ரோக்ராம். ஸோ லைவாக ஸ்டேஜில் வந்து காட்டக்கூடிய ப்ரோக்ராம். ஸோ இங்கே வந்து லைவாக வந்து ஒரு 2 வாலண்டியர்ஸ் வந்து இப்போ ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்ட போகிறார்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாலண்டியர் கூப்பிடுவார், ஒரு லேடி. ஸோ இந்த லேடியோடைய கையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரோட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒட்ட வைப்பார். அதாவது அவர் கையில் இருக்கும், அவர் கையில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒயிட் கலரில். ஸோ அதில் வந்து 3 எலக்ட்ரோட்ஸ் எடுத்து அந்த லேடியோட கையில் வந்து ஒட்ட வச்சிருவார், மேலே 2 கீழே 1. ஸோ எலக்ட்ரோட்ஸ் ஒட்ட வச்சதுக்கப்புறம் அதில் வந்து ஒயரை குத்திடுவார். ஒயர் குத்திட்டு என்ன பண்ணுவாருன்னு சொன்னால் கை அசைக்க சொல்லுவார். கை அசைக்கும் போது அவருடைய அந்த லேடியோடைய மைண்ட்லேருந்து ஒரு சில மெசேஜஸ் வந்துட்டு அந்த கைக்கு வந்து பாஸ் ஆகும். ஸோ அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி டிஜிட்டலைசேஷனாக வந்து இந்த டேப்ல வந்து காட்டுவார், அவருடைய டேப்ல. ஸோ அதுதான் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. Electrical discharge is going to be picked up by these electrodes right here, and we're going to be able to listen to exactly what your brain is going to be doing. So I'm going to turn this on for a second. Have you ever heard what your brain sounds like? All right, let's turn it on. So go ahead. Whenever you go ahead and squeeze your hand. All right. So what you're listening to. So this is your motor units that are happening right here. Okay. So let's take a look at it as well. So I'm going to stand over here. And I'm going to open up our app here. So now I want you to squeeze. Yeah, so right here, these are the motor units that are happening from her spinal cord out to her muscle right here. And as she's doing it, you're seeing the electrical activity that's happening here. We can even click here and try to see one of them. So keep doing it really, really hard. Yeah, so now we've paused on one. ஸோ அந்த லேடி கையை அசைக்கும் போது ஸோ உள்ளே நடக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு, அந்த மெசேஜ் பாஸ் ஆகக்கூடிய மைண்டுக்கும் கைக்குமே பாஸ் ஆகக்கூடிய அந்த மெசேஜை வந்து டிஜிட்டலாக காட்டுறாரு அவர் அந்த டேப்பில். ஸோ இப்படி தான் பாஸ் ஆகுது, இந்த ஃப்ரீக்வன்சி இந்த வேவ் லென்த்தில் தான் பாஸ் ஆகுது அப்படிங்கிறத காட்டுறாரு. இப்போ வந்து இன்னொரு வாலண்டியரை கூப்பிடுவார். ஸோ இங்கேருந்து ஒரு பையன் வருவான். ஸோ இதே மாதிரி இவருடைய கையிலையும் 3 எலக்ட்ரோட்ஸை வந்து ஒட்ட வச்சுருவார். ஒட்ட வச்சுட்டு என்ன பண்ணுவார்னா, இந்த லேடி என்ன யோசிக்கிறாங்களோ அதை வந்து இந்த பையனை செய்ய வைக்கிறார், அந்த ஒயரை கனெக்ட் பண்ணி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். That there is a nerve that's right here that runs up here that innervates these 3 fingers. And it's close enough to the skin that we might be able to stimulate that. So that we can do is copy your brain signals going out to your hand and inject it into your hand so that your hand will move when your brain tells your hand to move. And so in a sense, she will take away your free will and you will no longer have any control over this hand, okay? You with me? Alright, so I just need to hook you up. Alright, so I'm going to find your ulnar nerve, which is probably right around here. You don't know what you're signing up for when you come up and... So now I'm going to move away and I'm going to plug it into our human-to-human interface over here. Okay, so Sam wants you to squeeze your hand again. Alright. Do it again. Alright, perfect. So now I'm going to hook you up over here so that you get the stimulus. It's going to feel a little bit weird at first. This is going to feel like a... You know, when you lose your free will and someone else becomes your agent, it does feel a bit strange. So I want you to relax your hand. Alright, and Sam, you're with me? Alright, so you're gonna squeeze. I'm not going to turn it on yet, so go ahead and give it a squeeze. Alright. So now, are you ready, Miguel? Ready as I'll ever be. Okay, so I've turned it on. So go ahead and turn your hand. Do you feel that a little bit? No. Okay, do it again. No. A little bit. A little bit. Okay, so relax. No, hit it again. Okay. Oh, perfect. Perfect. All right, so relax. Do it again. All right. ஸோ அந்த லேடி கையை அசைக்கும் போது அவருடைய கையை அசையுது பாருங்க. அவருடைய அதாவது அந்த லேடி யோசிக்கக்கூடிய விஷயம் வந்து அந்த பையனுக்கு காப்பி ஆகி போகுது, அந்த மெசேஜ் டிஜிட்டலாக பாஸ் ஆகி போகுது. ஸோ அதை தான் இதில் காட்டுறாரு. What would happen if I took over my control of your hand, and so just relax your hand? What happens? Nothing. Why not? Because the brain has to do it. Now you do it again. ஸோ இப்போ அந்த சயின்டிஸ்ட் வந்து அந்த லேடியோட கையை பிடிச்சி அசைக்கிறாரு, பட் அந்த பையனோட கையை அசையலை. ஏன்னு சொன்னால் இங்கே வந்து அந்த சயின்டிஸ்ட் தான் யோசிக்கிறாரு, அந்த லேடி யோசிக்கல. ஸோ அதை தான் சொல்கிறார் அவர். ஸோ இந்த கிரெக்கோட பதிவு பார்த்திருப்பீங்க, உண்மையுமே ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த லாஸ்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் நீங்க கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது அந்த சயின்டிஸ்ட் வந்து அந்த லேடியோட கையை அசைக்கிறாங்க, பட் அந்த பையனோட கையை அசையல. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது இங்க வந்து அந்த சயின்டிஸ்டோடைய மூளை தான் யோசிக்குது இந்த கையை அசைச்சு விடு அப்படின்னு சொல்லி. அந்த லேடியோடைய மூளை வந்து யோசிக்கல, அதனால அந்த பையனோட கையை அசையல. ஸோ இந்த லேடி யோசிச்சாங்கன்னா மட்டும்தான் அசையும், ஏன்னா அவங்க 2 பேத்துக்கு தான் அந்த கனெக்ஷன் இருக்கு. ஸோ அதை தான் வந்து அது மூலியமா சொல்ல வராது. ஸோ இது பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கும். ஸோ எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லி. இது ஒயர்ல இருக்கு, இது ஒயர் இல்லாம பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான்.
இப்போ இந்த ஒயர் எல்லாம் பண்றதுக்காக என்ன பண்றானுன்னு சொன்னா அடுத்த டெக்னாலஜி வந்து கண்டுபிடிக்க வரானுங்க. இந்த அடுத்த டெக்னாலஜி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டெக்னாலஜி. இது வந்து ஜோஸ் டெல்காடோ இருக்கும் போதே கண்டுபிடிச்சிட்டாரு. ஆக்சுவலா இது வந்து ப்ராஜெக்ட் பாண்டோரா இல்ல ப்ளூ பேர்ட் இந்த ப்ராஜெக்ட்லேயே வந்து இந்த ஒயர்டு இல்லாம ஒரு விஷயத்த வந்து ஒரு மைண்டை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னு அப்பவே கண்டுபிடிச்சாச்சு. பட் அதோட அட்வான்ஸ் டெக்னாலஜி பத்தி நம்ம இப்ப பேச போறோம். இந்த ஒயர்டு இல்லாம பண்ணக்கூடிய இந்த டெக்னாலஜி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல முடியுமா அப்படிங்கிறதுக்கு சயின்ஸ் ரீதியா என்னங்கிறது பார்ப்போம். பொதுவாக வந்து மனுஷனுடைய உடம்புல இருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து வெளியேறும். இது வந்து என்ன ஹீட் ஆப்ஜெக்ட் எதெல்லாம் ஹீட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும் அது வந்து பொதுவாகவே வெளியேறும். இது வந்து தெர்மல் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப லோ ஃப்ரீக்வன்சில இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த பர்டிகுலர் எலக்ட்ரோமேட்டிக் ஈவன் கிரெக்கோட வீடியோல கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த நம்ம மைண்ட்ல இருந்து நம்மளுடைய கைக்கு இப்ப நான் கை அசைச்சு விடு அப்படின்னு சொன்னா நம்மளோட மைண்ட்ல இருந்து ஒரு சிக்னல் போகுது, ஒரு வேவ் வந்து போகுது, ஒரு சிக்னல் ஒன்று போகுது. இது வந்து எலக்ட்ரிக் சிக்னல் மாதிரி அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா. இந்த சிக்னலை வந்து நான் மைண்டுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா ஒருத்தர் மைண்டுக்கு நான் கொடுத்துட்டேன்னு சொன்னா அந்த மைண்டை வந்து நான் மேனிபுலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அந்த சிக்னலை நான் வந்து வெளியில ஆர்டிபிஷியலா வந்து நான் தயாரிச்சு அவனுடைய மைண்டுக்கு கொடுத்துட்டேன்னா ஒர்க் ஆயிடும். இப்போ அவனை லெஃப்ட் போன்னு சொன்னா லெஃப்ட் போக வைக்க முடியும். ஸோ இது வந்து எது மூலியமா தராங்க அப்படின்னு சொன்னா இஎல்எஃப் அப்படின்னு ஒரு வேவ் இருக்கு. அதாவது எலக்ட்ரிக்லி லோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் இல்லை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வேவ் மூலியமா ஒருத்தனுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றானே. இஎல்எஃப் மைண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணீங்கனாலே நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கு, நிறைய பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. சயின்டிபிக்லி ப்ரூவன் இஎல்எஃப் வேவ்ஸ் மூலியமா ஒரு மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும்ன்றது சயின்டிபிக்லி ப்ரூவனான ஒரு விஷயம். இப்போ இந்த இஎல்எஃப் வேவ்ஸ்க்கும் மனுஷனோட உடம்புக்கும் தொடர்பு இருக்கணும். இஎல்எஃப் வேவ்ஸ் வந்துட்டு இந்த இஎல்எஃப் இஎம்எஃப் இதெல்லாம் வந்து சேமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வைஃபை, மொபைல் போனு, மொபைல் டவர்ஸ் இது மூலியமாக ப்ரொடியூஸ் பண்ணிட முடியும். இந்த வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட முடியும். இந்த இதுல இருந்து வரக்கூடிய அந்த இஎம்எஃப் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இஎல்எஃப் வேவ்ஸையும் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட முடியும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வைஃபை இருக்கட்டும், இல்லை மொபைலா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு செல்போன் டவர்ஸ்ல இருந்தெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட முடியும். இப்போ எல்லா பக்கம் செல்போன் டவர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதுல இருந்தே வந்து இந்த இஎல்எஃப் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு மனுஷனோட மைண்டை ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறது தான் இவனுடைய முக்கியமான நோக்கமா இருக்குது. ஸோ அதுக்காக என்ன பண்றானுங்கன்னா, இப்போ இந்த மனிதனுடைய உடம்புல ஏதாவது ஒரு கான்டாக்ட் வேணும், ஏதாவது ஒரு விஷயம் வேணும், இந்த மனிதனை வந்து சென்ஸ் பண்றதுக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணும். அதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஸ்மார்ட் டஸ்ட் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு. நான் இதை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பீயிங் அன் இன்ஜினியரிங் பர்சன், பீயிங் அன் என்ன சொல்றது ஒரு டெக்னிக்கல் பர்சனா இருந்து, பட் இந்த ஸ்மார்ட் டஸ்ட் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இது வந்து ஸ்மார்ட் டஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க, நியூரல் டஸ்ட் அப்படிங்கிறது சொல்றாங்க. கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப மைன்யூட்டா இருக்கு சிப்பு, ரொம்ப ரொம்ப மைன்யூட். கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு டஸ்ட், அதனால டஸ்ட்னு பேர் வச்சுக்கோங்க. கண்ணுக்கே தெரியாது. இப்போ தூவி விட்டாங்கன்னா இங்க தெரியாது, அது குட்டி குட்டி சிப்பா இருக்கும். இது என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா வானத்துல தூவி விட்டுருவாங்க. நம்ம இப்போ வானத்துல இருக்கும்போது என்ன ஆகும், மேகத்துல இங்கெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா கிளைமேட்டை வந்து அது கண்காணிக்க ஆரம்பிச்சிடும். இதனால என்ன பண்ண முடியும்னா இது வந்து மினி கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சென்ஸ் பண்ண முடியும், கம்ப்யூட்டேஷன் பண்ண முடியும், பக்கத்துல என்ன நடக்குதுன்னு அதை அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அந்த டேட்டாவை வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கம்ப்யூட்டருக்கு அந்த டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் டஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மேகத்துல தூவி விட்டதுக்கு அப்புறம் மலையில பொடிஞ்சு கீழே விழுக்கலாம், இல்ல மேகத்தை தூவி விட்டு டைரக்டாவும் கீழே விழுக்கலாம். கீழே விழுக்கிறது நம்ம மண்டை மேல விழுக்கும், நம்ம கை மேல விழுக்கும், எங்க வேணாலும் விழுக்கும். அப்ப நம்ம எங்க போனாலும் நம்மளை திரும்ப திரும்ப கண்காணிச்சுட்டே இருக்கும், சென்ஸ் பண்ணிட்டே இருக்கும். நம்மளை கம்ப்யூட்டர் மூலியமா எந்நேரமும் கண்காணிச்சுட்டே இருக்க முடியும். அதே நேரத்துல இந்த சிப் எல்லாமே வந்துட்டு இந்த இஎம்எஃப் இஎல்எஃப் அதாவது ரேடியோ, இதை வந்து ரேடியோ வேவ்னு சொல்லுவாங்க. இந்த இஎல்எஃப் வேவ்ஸ் மூலியமா, இந்த இஎம்எஃப் வேவ்ஸ் மூலியமா தான் வந்து இதெல்லாம் வந்து சார்ஜிங்லேயே இருக்கும், எல்லாருமே கனெக்ட்லேயே இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு சிப்பும் ஒவ்வொன்று கூட கனெக்டா இருக்கும். அதெல்லாம் எது மூலியமா கனெக்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இஎம்எஃப் இஎல்எஃப் வேவ்ஸ் மூலியமா தான் கனெக்டா இருக்கு. ஸோ இது மூலியமா என்ன ஆகும், ஒரு மனிதனுடைய மூக்குக்குள்ள அது போகும், வாய்க்குள்ள போகும், கண்ணுக்குள்ள போகும், போச்சுன்னா என் உடம்புக்குள்ளேயே அந்த இருக்கும். இப்போ இந்த வேவை சென்ட் பண்ணி என்னோட வேவை அதோடைய வேவ் லென்த்துக்கு பேரலைஸா பண்ணி என்னோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது சயின்டிபிகலி ப்ரூவ். நான் இலுமினாட்டி பத்தி எல்லாம் பேசவே வரல, இலுமினாட்டிக்குள்ள நான் இதுக்குள்ள வரவே கிடையாது. இட் இஸ் சயின்ஸ்ல சொல்லிட்டு இருக்கிறேன். சயின்டிபிகலி ப்ரூவன் ஒரு விஷயம். இந்த பதிவு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கே புரியும்.